ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட் வச்சு ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக ஒரு உளுந்து சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம். உளுந்து 50 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு காய்ந்த மிளகாய் 6 ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். இந்த டிஷ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ஒரு 4 பேர் சாப்பிடலாம். இட்லிக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 துண்டு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்றேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காயெல்லாம் நல்லா கலரே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த சட்னிக்கு நம்ம தனியாக தாளிப்பு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸ்டார்டிங்கில் நம்ம கடுகு ஆயில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காயெல்லாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். எந்த அளவுக்கு அரைக்க முடியுதோ அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வாட்டர் சேர்த்தோன்னா ஒழுங்காக அரைப்படாது. இந்த அளவு அரைஞ்சி வந்திருக்கு. 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேஷனுக்கு மேலே ஒரு கறிவேப்பிலை வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப பார்க்கவே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.